இப்போ எங்களுடைய பள்ளி வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை ஒன்றியத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. எங்கள் பள்ளியை பொறுத்தளவுக்கு தற்போது எங்கள் பள்ளியில் வந்து 965 மாணவர்கள் வந்து படிச்சுட்டு வராங்க. அதில் 485 பேர் மாணவர்கள், 480 பேர் மாணவிகள். ஆசிரியர்கள் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக வந்து அவங்க வந்து பணிபுரிவதனால மாணவர்களை வந்து மிகச்சிறப்பான முறையில் வழிப்படுத்த முடியுது. எங்கள் பள்ளியில் பயின்ற பல மாணவர்கள் வந்து இப்போ பல உயர்கல்வி நிறுவனங்களில் பணிபுரிஞ்சிட்டு வராங்க. அதே மாதிரி வந்து பல மல்டிநேஷனல் கம்பெனிகள்லையும் எங்களுடைய மாணவர்கள் வந்து பணிபுரிஞ்சிட்டு வராங்க. எங்களுடைய பள்ளியினுடைய இந்த செயல்பாட்டை வந்து பாராட்டி தமிழக அரசு எங்களுக்கு 2 முறை காமராஜர் விருது வழங்கியிருக்கு. அதே மாதிரி எங்களுடைய பள்ளி மாணவர்கள் வந்து இந்த போட்டித் தேர்வுகளில் மிகச்சிறப்பான முறையில் பங்களிப்பு கொடுத்துட்டு வராங்க. என்எம்எஸ் தேர்வு 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான என்எம்எஸ் தேர்வில் கடந்த 2023-24 4 பேரும், அதே மாதிரி கடந்த ஆண்டு வந்து 9 பேரும் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அரசு பள்ளிகளிலேயே வந்து மிக அதிகமான எண்ணிக்கையில் என்எம்எஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றது எங்கள் பள்ளி அப்படின்னு சொல்லிக்கிறேன். நான் பெருமையாக உணர்றேன். அதே மாதிரி இந்த ஊரக திறனாய்வு தேர்வு சொல்லக்கூடிய ட்ரஸ்ட் எக்ஸாமில் எங்களுடைய மாணவர்கள் வந்து கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 8 பேரும், அதுக்கு முந்தைய வருடம் வந்து பார்த்திங்கன்னா 9 பேரும் வந்து தேர்ச்சி பெற்றாங்க. இது ஒரு மிகப்பெரும் சாதனை. அதே மாதிரி இந்த சிஎம் டேலண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த தேர்வில் மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் சிறப்பான முறையில் தங்களுடைய பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரும், அதுக்கு முந்தைய வருஷம் வந்து 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி தமிழ் திறனாய்வு தேர்வுலையும் வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒருத்தரும், இந்த வருடம் வந்து 4 பேரும் வந்து தேர்ச்சி பெற்று எங்கள் பள்ளிக்கு வந்து பெருமை சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பல்வேறு வகையான போட்டித் தேர்வுகளிலும் அதே சமயம் பல்வேறு விளையாட்டு போட்டிகளிலும் நாங்கள் வந்து சிறப்புடன் பெற்றுட்ருக்கோம். இப்பள்ளி தற்பொழுது 7 மருத்துவர்களை உருவாக்கிய ஒரு அரசு பள்ளி. மேலும் இப்பள்ளியிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் திருச்சி பொறியியல் கல்லூரிக்கு இலவசமாக கல்வி கற்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த பள்ளியிலிருந்து மட்டும் 9 மாணவர்கள் பிஐடி பொறியியல் கல்லூரியில் படித்திருக்கின்றார் என்பது இப்பள்ளியினுடைய தனி சிறப்பாக இருக்கின்றது. இப்பள்ளி மாணவர்கள் என்எம்எஸ், ட்ரஸ்ட், சிஎம் டேலண்ட் போன்ற திறனாய்வு தேர்வுகளில் அனைத்து திறனாய்வு தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்று கல்வி உதவித்தொகை பெற்றுக்கொண்டிருப்பது இப்பள்ளியினுடைய தனி சிறப்பாக இருக்கின்றது. 10 ஆண்டுகாலமாக 100% தேர்ச்சி பெற்ற ஒரு பள்ளி. 12ஆம் வகுப்பில் இதுவரை 13 முறை 100% தேர்ச்சி பெற்றிருப்பது இப்பள்ளியினுடைய பெருமைக்கு சான்றாக இருக்கின்றது. 155 பழங்குடியின மாணவர்கள் படிச்சுட்டு வராங்க. இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கூடப்பட்டி, பில்லூடம், மானார், அத்திக்கடவு, அன்சூர் போன்ற மலைப்பகுதிகளிலிருந்து அவங்க வந்துட்டுருக்காங்க. இப்போது எங்களுடைய பள்ளியில் வந்து பயிலக்கூடிய பழங்குடியின மாணவர்களே வந்து அவங்க பல மாணவர்கள் வந்து இப்போது சிறப்பான இடத்தை பெற்றிருக்காங்க. ரம்யா என்ற மாணவி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்பு அந்த மாணவி வந்து ஜப்பானுக்கு போயிட்டு வந்தாங்க. அதே மாதிரி வந்து இப்போ அந்த மாணவியை வந்து பிஇ முடிச்சுட்டு ஒரு உயர்கல்வி நிறுவனத்தில் அவங்க வந்து இப்போது பணி முடிச்சுட்டு வராங்க. ஸோ இதே இந்த மாணவி தவிர்த்து பல பழங்குடியின மாணவிகள் வந்து இப்போது பல்வேறு வகையான பொறியியல் கல்லூரிகளையும் அதே சமயம் மருத்துவக் கல்லூரிகளையும் சேர்ந்து பயின்று வராங்க. ஸோ அந்த மாணவர்களுக்கு நாங்கள் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பள்ளியில் வந்து ஒரு ஆடிட்டோரியம் இல்லை, ஒரு கலையரங்கம் வந்து இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய இதில் பில்டிங்கில் வந்து மேலே வந்து 2nd ஃப்ளோரில் நாங்கள் ஆடிட்டோரியம் கட்ட முடியும். அதுக்கு ஏதாவது வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டால் அதை வந்து நாங்கள் வந்து அதை பல்வேறு முறைகளில் நாங்கள் அதை வந்து பயன்படுத்திக்குவோம். அனைத்து மாணவர்களும் தங்களுக்கு தேவையான அந்த பொது அறிவு சம்மந்தப்பட்ட தகவலாக இருக்கட்டும், அல்லது படிப்பு சம்மந்தமாக இருக்கட்டும், அல்லது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக இருக்கட்டும், அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் லைப்ரரி கட்டி அதில் வந்து கம்ப்யூட்டர் மூலம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். அதே மாதிரி ஸ்மார்ட் போர்டு மூலம் வகுப்பறைகளில் வந்து நிறுவி இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க, அந்த முறையெல்லாம் பயன்படுத்தி மாணவர்களுக்கு புதிய முறையில் கல்வி கற்பிப்பதற்கு நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து
இந்த பள்ளியை வந்து மென்மேலும் ஒரு மிகச்சிறந்த ஒரு பள்ளியாக மாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அரசு மற்றும் இந்த ஸ்பான்சர் மூலம் நம்ம வந்து அதை பெற்று கண்டிப்பாக வரக்கூடிய காலங்களில் நாங்கள் செய்யணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம்.